கிருபை தாருமே கிருபை தாருமே இயேசு ராஜனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்று 24ஆம் தேதி 3ஆம் மாதம் 24ஆம் தேதி பங்குனி மாதம் 24ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். மைக்களை ஓப் பண்ணி வைத்திருங்கள். ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. ஆமேன். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன் ஆமேன். வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். நாளுக்காக 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் எண்ணாகமம் 5, நீதிமொழிகள் 2, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து லூக்கா 16வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் கேமராவிலே வந்தபடியால் நல்ல சிக்கலாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ராணி அக்கா என்று சகோதரி ஜனட் நெடுக கூறிக்கொண்டிருப்பார். அவருக்கு பேர் ரதி பாலசிங்கம். அவரும் இணைந்திருக்கிறார். அத்தோடு இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல தொகுத்து வழங்க உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணுங்கள் சிஸ்டர் ஜானட். உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். நான் பேசுறது கேட்கவில்லை. என்னுடைய மைக் ஆஃப் ஆகிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. நீங்கள் சிஸ்டர் ஜானட் மைக் ஆஃப்.
பிரைசலோட்டமா வழி நடத்துங்கள். நான் பேசினது என்னுடைய மைக்கும் ஓஃப் ஆகிட்டது, உங்களோட மைக்கும் ஓஃப் ஆகிருந்தது. நான் பேசினது கேட்டதா தெரியவில்லை. இணைந்திருக்கிற ஊழியர்கள் இன்றைய நாளில் வீடியோவில் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற எல்லோரையும் தெரியுதா உங்களுக்கு? ஓகே 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 அண்ணா. எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே, காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ரதி பாலசிங்கம் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி கலாசீலன் கூட இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. எனக்கு இன்றைய நாளில் 2 காரியங்கள். ஜூமை புதிதாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள், அது ஒரு சிக்கல். அடுத்ததாக இந்த வீடியோவில் வந்தபடியால் கஷ்டமாக இருக்கிறது. தொடருங்கள். ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியானா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நாங்க பாட்டு விட்டு ராணியக்கா அவர்கள் சாட்சி சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு நான் இடம் கொடுக்கிறேன். நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாம ஒளியில் நடந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஏனென்றால் அவருடைய குமாரனின் சத்தம் மூலம்தான் அவரோடு நமக்கு இணைப்பு உண்டாகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ரத்தம் தான் அங்கு மனுஷரை கூட இணைக்கிறது. இரத்த சொந்தம், இரத்த காரியம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த ரத்தம் எல்லாருக்குள்ளும் ஒரு இணைப்பை கொடுக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆதாமிலே ஊற்றப்பட்டது, ஆறாமிலே இருந்த ரத்தம் எங்களுக்குள்ளே வந்தது. அதிலே அசுத்தம் கலந்திருந்தது, பாவம் கலந்திருந்தது. ஆனால் எங்கள் இயேசு கிறிஸ்து அதற்காக வந்து அந்த சிலுவையிலே அந்த ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா யாத்ராகமம் 33:1 நாங்கள் பார்க்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எங்களுக்கு நட்புறவு வர வேணும் என்றால் நாங்க ஜெபத்தியான பழக்கங்கள் மூலம்தான் தேவனுடைய நட்புறவையும் இணைப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரத்தத்தினால் எங்களுக்கு இணைப்பு உண்டாகிறது. அங்கு நாங்கள் தியானம் பண்றதினால், ஜெபிக்கிறதினால் நட்புறவு தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற நட்புறவு உண்டாகிறது. அந்த நட்புறவுக்கு உதாரணமாக மோசே அவர்கள் இருந்திருக்கிறார் என்று சொல்லியும் அங்கு யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல தேவ சமூகம் எங்கே வரும், எப்படி வரும் என்று சொன்னால் அதை நாங்கள் தெரிந்து கொண்டால் தான் கடைப்பிடிக்கலாம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாக்கோபு 4:7 சொல்லப்படுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஏனென்றால் கீழ்ப்படிவு தேவனுக்கு இல்லாவிட்டால் அங்கு பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்க முடியாதவர்களாய் நிற்போம். அதனாலே நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் சேர வேண்டும். தேவனிடத்திலே சேர்றதுக்கு அங்கு பிசாசு நடுவிலே தடையா இருக்க கூடாது. ஏனென்றா எங்கள் செய்கைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் நாங்கள் தடையாய்த்தான் இருக்கும். ஆகவே இந்த தடைகளை நீக்கும்படிதான் ஆண்டவர் அங்கு சிலுவையிலே ஜெயங்கொண்டார், ரத்தம் சிந்தினார். ஆகவே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்திலே சேர்ந்தாத்தான் அவர் முதலாவது எங்களை சுத்திகரித்து அங்கு பரிசுத்தப்படுத்தாது ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படும் போதுதான் அவர் எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, ராணியக்கா உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவர் பெரிய காரியத்தை எங்கள் மத்தியில செய்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த